ஆதித்த கரிகாலனுடைய பயங்கரமான வெறி கொண்ட சிரிப்பு யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்திருந்த வந்தியத்தேவனுடைய காதில் விழுந்து அவனுக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கியது. விரைவில் ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. ஒருவேளை அவர்கள் இருவரையுமே மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? சகோதரன் சகோதரியை கொல்ல போகிறானா? அல்லது சகோதரி சகோதரனை கொல்ல போகிறாளா? அல்லது இருவரும் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக போகிறார்களா? இம்மாதிரி ஏதும் நடக்காதபடி தடுப்பதற்காகத்தான் இளைய பிராட்டி தன்னை விரைந்து போகும்படி அனுப்பி வைத்தாள். தன்னால் இயன்றதை செய்தாகி விட்டது. இருவரிடமும் அவர்களுக்குள்ள உறவை பற்றி சொல்லியாகி விட்டது. இருவருடைய உள்ளமும் இழகும்படியும் செய்தாகி விட்டது. ஆனாலும் பலன் ஏற்படுமா? வெறி கொண்ட கரிகாலரையோ பிரம்மை பிடித்த நந்தினியையோ கொடூர செயல் எதுவும் செய்யாமல் தடுக்க முடியுமா? இந்த சமயத்தில் தான் நடுவில் குறுக்கிடுவதால் ஏதேனும் நன்மை விளையுமா? ஒருவேளை இருவருக்கும் மத்தியில் தன்னுடைய உயிரை பலி கொடுப்பதினால் அவர்களுடைய கோபம் தணியுமா? இவ்வாறெல்லாம் எண்ணி வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது பொறுத்து பார்க்கலாம். தான் அவசரப்பட்டு குறுக்கிடுவதனால் காரியம் கெட்டு போக வேண்டாம் என்று பல்லை கடித்துக் கொண்டு நின்றான். கரிகாலருடைய வெறி கொண்ட சிரிப்பு அடங்கிய பிறகு அவர்களுடைய பேச்சுவார்த்தை மேலும் தொடர்ந்தது. இளவரசே, என் வாழ்நாளில் தங்களுக்கு மகிழ்ச்சி தரும்படியான காரியம் எதுவும் நான் செய்ததில்லை. நான் சாகும் சமயத்திலாவது தாங்கள் சிரித்து மகிழ்வதற்கு காரணமானது பற்றி சந்தோஷம் என்றாள் நந்தினி. நந்தினி, இன்றைக்கு எனக்கு மிக சந்தோஷமான தினம்தான். இத்தனை வருஷமாக நீ என்னை படுத்தி வைத்த பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு ஏற்பட போகிறது. இந்த தடவை நான் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டு தான் வந்தேன். உன்னை நேரில் பார்த்த பிறகு ஒருவேளை என் மனம் சலித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். அதற்கு இடமில்லாமல் நீயே வாளை என் கையில் கொடுத்து விட்டாய் என்று கூறி கரிகாலர் மீண்டும் சிரித்தார். கோமகனே, எனக்கும் இன்று மகிழ்ச்சியான தினம்தான். தங்கள் கையினால் வெட்டுப்பட்டு இறப்பதை போன்ற இனிமையான மரணம் எனக்கு கிட்ட போவதில்லை. ஒரு காலத்தில் தாங்கள் என் கழுத்தில் பூமாலை சூட்ட போகிறீர்கள் என்று ஆசை கனவு கண்டு கொண்டிருந்தேன். அது நிறைவேற முடியாமல் போய்விட்டது. தங்கள் கையில் உள்ள வாளை என் கழுத்தில் சூட்டிக் கொள்ளும் பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும். இளவரசே, நேரமாகிறது, ஏன் தாமதிக்கிறீர்கள் என்றாள் நந்தினி. நந்தினி, பல வருஷம் தாமதித்தாகி விட்டது. இன்னும் சில நிமிஷம் தாமதிப்பதினால் நஷ்டம் ஒன்றும் இல்லை. நந்தினி, சற்று என்னை பார். கடைசி முறையாக என்னை பார்த்து என் கேள்விக்கு மறுமொழி சொல். பூ மாலை சூட்ட வேண்டிய கையினால் நான் ஏன் உனக்கு வாழ் மாலை சூட்ட வேண்டும்? நீ ஒரு காலத்தில் ஆசை கனவு கண்டது உண்மையாக இருந்தால் இப்போது ஏன் அதை நிறைவேற்றிக் கொள்ள கூடாது? அதற்கு தடையாக நிற்பவர்கள் யார் என்று சொல். உன்னை கொல்வதற்கு பதிலாக அவர்களை கொன்றுவிட்டு மறு காரியம் பார்க்கிறேன் என்றார் கரிகாலர். வேண்டாம் இளவரசே, வேண்டாம். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் காரணமாக இனி வேறு யாரும் சாக வேண்டாம். நந்தினி, அந்த தடையை ஒரு நொடியில் நான் தவிடு பொடி செய்து விடுகிறேன். தலைவிதியின் மீது பாரத்தை போடாதே. பிரம்மா எழுதிய எழுத்தை நான் மாற்றி எழுதுகிறேன் பார் என்றார் இளவரசர். நந்தினி குறுக்கிட்டு, இளவரசே, பிரம்மா எழுதிய எழுத்தை மாற்றி எழுதலாம், ஆனால் ஒருவருடைய பிறப்பை மாற்றி அமைக்க முடியுமா என்று கேட்டாள். நந்தினி, எதை பற்றி கேட்கிறாய்? நமது சிறு பிராயத்தில் உன்னை பட்டர் குலத்து பெண் என்றும் அதனால் உன்னுடன் சிநேகம் செய்ய கூடாதென்றும் என் குடும்பத்தினர் சொன்னார்களே, அதை பற்றியா? இல்லை, நீ பட்டர் குலத்தில் வளர்ந்தவளே அன்றி அந்த குலத்தில் பிறந்தவள் அல்ல என்பதை நீயும் நானும் முன்பே அறிந்திருந்தோம். இளவரசே, அதை பற்றி இப்போது சொல்லவில்லை. தங்கள் அருமை நண்பர் வானர் குலத்து வீரர் கொண்டு வந்த செய்தியை பற்றியே சொல்கிறேன். பழையாறை இளைய பிராட்டி அவசரமாக சொல்லி அனுப்பிய செய்தியை பற்றியே கூறுகிறேன். நான் தங்கள் சகோதரி என்பதை இதற்குள்ளாகவே மறந்துவிட்டீர்களா? நந்தினி, அன்றைக்கு நான் உன்னிடம் அதை பற்றி சொன்ன போது நீ அதை நம்பவில்லை. உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு செய்யும் இன்னொரு சூழ்ச்சி என்றாய். பிறகு நானும் யோசித்து அதே முடிவுக்கு வந்தேன். அதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டுமானால் இவ்வாறு ஆதித்த கரிகாலர் சொல்வதற்குள் நந்தினி உடனே குறுக்கிட்டு, வேண்டாம் இளவரசே, வேண்டாம். எனக்கு அதை பற்றி சந்தேகமே இல்லை. கோமகனே, தங்களுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் ஏதும் இல்லை. நந்தினி, பின்னர் என்ன தடை என்று கேட்டார் கரிகாலர். இளவரசே, நான் தங்களுக்கு பாட்டனார் முறையிலுள்ள பழுவேட்டரையரை மணந்தவள். தங்களுக்கு பாட்டி முறையில் உள்ளவள். இது போதாதா? நந்தினி, அந்த கதையை சொல்லி மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம். உலகத்தின் முன்னிலையில் நீ பழுவேட்டரையரின் இளையராணியாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ அவரை மணந்து கொள்ளவில்லை. ஏதோ காரணத்திற்காகவே அவருடைய அரண்மனையில் வந்திருக்கிறாய். முன்னொரு தடவை தஞ்சையில் நான் கேட்டபோது
இவ்வாறு தான் கூறினாய். அப்போது நான் நமது ஆசை கனவை உனக்கு நினைவூட்டினேன். அதை நிறைவேற்றுவதற்கு நீ பயங்கரமான நிபந்தனைகளை விதித்தாய். பழுவேட்டரையரை கொன்று என் தந்தையையும் சகோதரியையும் சிறையில் அடைத்துவிட்டு உன்னை சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்றாய். வெறி கொண்ட ராட்சசி நீ என்று தீர்மானித்து கொண்டு நான் காஞ்சிக்கு போனேன். அப்புறம் நீ என்னை விட்டு விட்டாயா? இல்லை, ஓயாமல் ஒழியாமல் கனவிலும் நினைவிலும் வந்து என்னை வதைத்து கொண்டிருந்தாய். சில சமயம் அழுது புலம்பி என்னை துன்புறுத்தினாய். சில சமயம் மோகன புன்சிரிப்பு சிரித்து என் உயிரை வதைத்தாய். சில சமயம் பைத்தியக்காரியை போல் சிரித்து என்னையும் பித்தனாக்கினாய். கோமகனே, தங்களுடைய மனப்பிரமைக்கு என் மீது ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? தாங்கள் எனக்கு செய்த அநீதிக்கும் கொடுமைக்கும் பலனை அனுபவித்தீர்கள். அதற்கு நான் என்ன செய்வேன்? நான் மட்டும் கஷ்டப்படவில்லை என்று எண்ணுகிறீர்களா? பழுவேட்டரையரின் மாளிகையின் சுகபோகங்களில் ஆழ்ந்து குதூகலமா இருந்தேன் என்று நம்புகிறீர்களா என்று நந்தினி கேட்ட குரலில் மீண்டும் பழையபடி ஆத்திரமும் கொடூரமும் பொங்கி ததும்பின. இதை கேட்டு வந்தியத்தேவன் பயம் கொண்டான். அவனுடைய உடம்பு படபடத்தது. ஆதித்த கரிகாலரின் குரலும் ஏற தொடங்கியது. நந்தினி, நீயும் கஷ்டப்பட்டதாகவா சொல்கிறாய்? அப்படியானால் இப்போது ஏன் நாம் ஏதேதோ பேசிக்கொண்டு வீண் பொழுது போக்க வேண்டும்? என்னுடன் புறப்பட்டு வருவதற்கு உன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்து. உடனே புறப்பட்டு செல்வோம். உனக்காக நான் இந்த பெரிய சோழ ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டு வர சித்தமா இருக்கிறேன். பிறந்த நாட்டையும் தாய் தந்தையரையும் உற்றார் உறவினரையும் துறந்துவிட்டு வருகிறேன். கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வோம். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ அற்புதமான தீவுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை அடைவோம். உன்னை காட்டிலும் இந்த ராஜ்யம் எனக்கு பெரியதன்று. கோமகனே, தாங்கள் ராஜ்யத்தை துறந்தாலும் துறப்பீர்கள். ஆனால் இந்த கீழ்குல மகள் மகத்தான சோழ சிங்காதனத்தில் ஏறுவதற்கு சம்மதிக்க மாட்டீர்கள் இல்லையா என்று கூறிவிட்டு நந்தினி நகைத்த நகைப்பில் தீப்பொறி பறந்தது. நந்தினி, இதை வேறு விதமாக பார். உனக்கு என்னை காட்டிலும் சோழ சிங்காதனம் உயர்வானதா? என்னிடம் நீ அந்த நாளிலிருந்து காட்டிய பிரியம் எல்லாம் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடும் ஆசையினால் நடித்த நடிப்புதானா என்று கேட்டார் கரிகாலர். ஓஹோ, இளவரசே, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அரியாசனமும் தான் வேண்டும். இவற்றுக்காகவே பழுவேட்டரையரை நான் மணந்தேன். இவற்றுக்காகவே வீரபாண்டியரை காப்பாற்றுவதற்கும் முயன்றேன். அடி பாதகி, அவன் பெயரை எதற்காக இப்போது சொல்கிறாய் என்று கர்ஜனை செய்தார் கரிகாலர். நந்தினி மறுமொழி கூறுவதற்கு முன்னால் கரிகாலர் தொடர்ந்து மேலும் கூறினார். ஓஹோ, எனக்கு தெரிகிறது. உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் எனக்கு இப்போது நன்றாக புரிகிறது. வீரபாண்டியனுடைய பெயரை சொன்னால் எனக்கு ஆத்திரம் வரும். நான் உன்னை உண்மையாகவே கொல்ல வருவேன். உடனே இங்கு நீ காலால் இட்டதை தலையால் செய்ய காத்திருக்கும் வாலிப சிங்கங்களில் ஒருவன் வந்து என்னை கொன்று விடுவான் என்பது உன் ரகசிய நோக்கம். அடி சண்டாளி, அந்த வந்தியத்தேவன் எங்கே இருக்கிறான்? எங்கே அவனை மறைத்து வைத்திருக்கிறாய்? சொல். இங்கே தான் அவன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ என்னோடு வர மறுப்பதற்கு காரணமும் இப்போது நன்றாய் தெரிகிறது. ஆமாம், அவன் தான் காரணம். அவனோடு நீ ஓடி போக எண்ணி இருப்பது தான் காரணம். பழுவேட்டரையரை நீ இந்த இடம் விட்டு அனுப்பியதற்கும் அவன் தான் காரணம். நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டு தான் இப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள். எப்படி நான் ஏமாந்து போனேன்? எங்கே அந்த பாதகன் வந்தியத்தேவன்? எங்கே உன்னுடைய புதிய காதலன்? இவ்வாறு ஆதித்த கரிகாலர் வெறி கூச்சல் போட்டுக்கொண்டே கத்தியை சுழற்றி கொண்டு அங்கும் இங்கும் அந்த அறையில் ஓடத் தொடங்கினார். ஒரு சமயம் யாழ் களஞ்சியத்தை நெருங்கி வந்தார். அப்போது நந்தினி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவர் காலடியில் விழுந்து, கோமகனே, இதை கேளுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். வானகுல வீரரை பற்றி தாங்கள் கூறுவது அபாண்டம். பூமாதேவி பொறுக்க மாட்டாள். அவருக்கு ஏதேனும் தாங்கள் தீங்கு செய்தால் என் அருமை தோழி மணிமேகலை உயிரையே விட்டு விடுவாள். தங்களுக்கு மகத்தான பாவம் கிடைக்கும். வேண்டாம், இதோ என் நெஞ்சை பிளந்து பாருங்கள். வீரபாண்டியருடைய வாளினாலேயே என் நெஞ்சை கீறி பாருங்கள். அதற்குள்ளே தங்களுடைய திருவுருவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது சத்தியம் என்று கூறிவிட்டு நந்தினி விம்மினாள். ஆதித்த கரிகாலனின் வெறி மீண்டும் சிறிது தணிந்தது போல் காணப்பட்டது. நந்தினி, அப்படியானால்
என்னுடன் வருவதற்கு நீ ஏன் மறுக்கிறாய்? அதையாவது சொல்லிவிடு. ஏன் என் கையினால் உன்னை வெட்டி கொல்லும்படி தூண்டுகிறாய்? உண்மையை சொல்லிவிடு என்று அலறினான் கரிகாலன். இளவரசே, ஆகட்டும், இதோ சொல்கிறேன். என்னுடைய நெஞ்சில் தங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியமான போதிலும் நான் தங்களுடன் வர முடியாது. தங்களை மணந்து கொள்ளவும் இயலாது. அதற்கு தடையாய் உள்ள ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. கோமகனே, உண்மையில் அதை சொல்வதற்காகவே நான் இங்கே வந்தேன். தங்களையும் வர செய்தேன். அதை சொல்லிவிட்டு என்னை மன்னிக்கும்படி கேட்டுக் கொள்வதற்காக வந்தேன். இந்த துர்பாக்கியசாலியை மறந்துவிட்டு தங்கள் குலத்துக்கும் பதவிக்கும் உகந்த பெண்ணை மணந்து வாழும்படி கெஞ்சி கேட்டுக் கொள்வதற்காக வந்தேன். ஆனாலும் அதை சொல்ல தயங்கினேன். அதை சொல்லலாம் என்று நினைக்கும் போதே பயமா இருக்கிறது. தங்களுடைய கோபத்தை கொழுந்து விட்டறிய செய்யுமோ, அதனால் இன்னும் என்ன தீங்கு நேரிடுமோ என்று அச்சமா இருக்கிறது. தாங்கள் அமைதியுடன் இருப்பதாக வாக்கு கொடுத்தால் நான் சொல்கிறேன் என்றாள் நந்தினி. சொல் நந்தினி, சொல். எவ்வளவு கசப்பான விஷயமா இருந்தாலும் கேட்டு பொறுத்து கொள்வேன். சற்று முன் உன்னை மறந்துவிட்டு வேறு பெண்ணை மணந்து சந்தோஷமா இருக்கும்படி புத்திமதி கூறினாய். அதற்கே நான் கோபித்துக் கொள்ளவில்லையே. வேறு என்ன கூறினால்தான் கோபித்துக் கொள்ள போகிறேன். ஆனால் மறுபடியும் ஏதாவது கற்பனை மட்டும் செய்யாதே. கோமகனே, என் வாழ்க்கையே ஒரு கற்பனை. என் பிறப்பே ஒரு புனைகதை. என் வாழ்க்கையை சிறிது காலம் நீடிப்பதற்காகவும் நான் கொண்ட கர்மாவை முடிப்பதற்காகவும் நான் பல முறை கற்பனை கதையை புனை வேண்டி இருந்தது. இனி அதற்கு அவசியம் ஒன்றும் இல்லை. இன்றுடன் என் பொய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறேன். தங்களுடைய மன துன்பத்தை அதிகமாக்க கூடாது என்பதற்காகவே சில உண்மைகளை நான் அறிந்த பிறகு தங்களுக்கு சொல்லவில்லை. தாங்கள் என்னை வெறுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே பல கற்பனைகளை புனைந்தேன். பல பயங்கரமான காரியங்களை புனைந்து கூறினேன். பல பயங்கரமான காரியங்களை செய்யும்படியும் கூறினேன். இளவரசே, என் உள்ளத்தில் ஓயாத போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. என் கடமையும் நான் எடுத்துக்கொண்ட சபதமும் தங்கள் மீது கொண்ட காதலும் ஓயாமல் போராடி கொண்டு இருந்தன. இவற்றினால் நான் அடைந்த துயரத்தை சொல்லி முடியாது. கடைசியாக இன்று அந்த போராட்டம் எல்லாம் முடியும் தருணம் நெருங்கி இருக்கிறது. என்னை பற்றிய உண்மையை சொல்லி விடுகிறேன். அதை கேட்ட பிறகு என்னை தாங்கள் கையினாலேயே கொன்று விடுங்கள். ஆனால் வேறு யாருக்கும் தாங்கள் தீங்கு செய்ய வேண்டாம். வீண் பாவத்துக்கும் பழிக்கும் ஆளாக வேண்டாம். பாவம், பழி, இனி புதிதாக நான் அடையக்கூடிய பாவம் என்ன இருக்கிறது? ஆயினும் சொல் நந்தினி, என்னுடன் வருவதற்கு நம் இளம் பிராயத்து ஆசை கனவு நிறைவேறுவதற்கு தடையா இருக்கும் உண்மையான காரணம் என்னவென்று சொல். அது எவ்வளவு பயங்கரமான உண்மையாக இருந்தாலும் சொல். அதோ அந்த திரைசீலைக்கு பின்னால் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த வரையில், ஒளிந்திருப்பது யார் என்று தெரியாதிருந்த வரையில் என் மனம் அமைதி இழந்திருந்தது. உன்னுடன் பேசிக் கொண்டிருந்த போது என் உள்ளம் அதை பற்றியே எண்ணமிட்டு கொண்டிருந்தது. ஒளிந்திருந்தவள் மணிமேகலை என்று தெரிந்த பிறகு என் குழப்பமும் நீங்கியது. நந்தினி, உண்மை தெரியாதிருக்கும் வரையிலே தான் பயம், கோபம், குழப்பம் எல்லாம். எவ்வளவு கசப்பா இருந்தாலும் உண்மை தெரிந்து போய்விட்டால் மனம் அமைதி அடைந்துவிடும். கோமகனே, நான் சொல்ல போகும் செய்தியினால் தங்கள் மனம் உண்மையிலேயே அமைதி அடையட்டும். அதுதான் என் பிரார்த்தனை. ஆனால் அந்த செய்தி நான் தங்களுடன் வருவதோ தங்களை மணப்பதோ முடியாத காரியம் என்பதையும் நிரூபிக்கும். என் வாழ்க்கையின் முடிவு, என் துன்பங்களுக்கு முடிவு மரணம் ஒன்று தான் என்பதையும் தெரியப்படுத்தும். வானர் குலத்து வீரர் என்னுடைய அன்னை பற்றிய செய்தி கொண்டு வந்தார். அது உண்மை என்று நான் அறிவேன். ஈழ நாட்டில் வெறி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்த மாதரசியை பற்றி நான் அறிவேன். அவள் என் அன்னை என்று அறிவேன். இது மற்றும் பலருக்கும் தெரிந்திருந்தது. ஏனெனில் அந்த பெண்ணரசிக்கும் எனக்கும் உருவ தோட்டத்தில் அமைந்திருந்த ஒற்றுமையை பலரும் காணக்கூடியதா இருந்தது. என்னை என் தாயார் என்று சிலர் சந்தேகிக்கும் படியும் இருந்தது. ஆனால் என் அன்னையை அத்தகைய வெறியாளாக்கிய காரணம் என்னதென்பதையும் சில காலத்துக்கு முன்பு நான் அறிந்து கொண்டேன். அது என்னை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. யாரிடமும் இதுவரையில் நான் சொன்னதில்லை. இப்போது தான் தங்களிடம் முதலாக
சொல்ல போகிறேன். இளவரசே, என் தந்தை யார் என்பதை தங்களுக்கு சொல்ல போகிறேன். கருணை கோர்ந்து எனக்கு சற்று முன் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் இடம் கொடுக்காதீர்கள். இவ்விதம் பலமாக சொல்லிக் கொண்டு நந்தினி ஆதித்த கரிகாலரை மிக நெருங்கி அவர் காதின் அருகே மிக மெல்லிய நடுங்கிய குரலில் என்னை பெற்ற தந்தை வீரபாண்டியர் தான் என்று கூறினாள். கூறிவிட்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். ஆதித்த கரிகாலன் 1000 தேள் கொட்டியவனை போல் ஒரு நொடி துடி துடித்து துள்ளினான். நந்தினி, இல்லை, ஒரு நாளும் இல்லை, நீ சொல்வது போய், பெரும் போய் என்று உரக்க கத்தினான். மறுநொடியே அவனுடைய ஆவேசம் அடங்கியது. வேதனை மிகுந்த குரலில், ஆம் நந்தினி, ஆம், நீ கூறியது உண்மையாகவே இருக்க வேண்டும். இப்போது எல்லாம் எனக்கு தெரிகிறது. உன் மனதில் நிகழ்ந்திருக்க கூடிய போராட்டத்தை பற்றிய உண்மையும் தெரிகிறது. நீ எவ்வளவு துன்பப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது. உன் குழப்பத்துக்கும் தயக்கத்துக்கும் உன் பயங்கரமான வேண்டுகோளுக்கும் காரணம் தெரிகிறது. அன்றைக்கு நீ என்னுடைய காலில் விழுந்து மன்றாடிய போது நான் உன் வேண்டுகோளை மறுத்தது எவ்வளவு பெரிய கொடுமை என்று தெரிகிறது. நந்தினி, உலகில் வேறு எத்தனையோ தீங்குகளுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் நான் செய்ததற்கு மன்னிப்பே கிடையாது. நாம் இருவருக்கும் நடுவில் உள்ள தடை நீங்க வழியே கிடையாது. ஐயோ, இந்த பெரும் பாரத்தை இத்தனை நாள் எப்படி உன் மனதில் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தாய்? எப்படி இந்த பாதகன் இந்த பூமியில் உயிர் வாழ்வதை சகித்துக் கொண்டிருந்தாய்? நம் இருவருடைய வாழ்க்கைக்கும் பரிகாரம் ஒன்றுதான், விமோசனம் ஒன்றுதான். இதோ நந்தினி, என் பிராயசித்தம். யாழ்களஞ்சியத்தில் இருந்து வந்தியத்தேவன் மேற்கூறிய பேச்சுவார்த்தைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தான். இடையிடையே கரிகாலரின் வெறி மூர்க்கத்தனமாகி கொண்டிருந்த போது அவன் அவர்களுக்கிடையே போக எண்ணினான். பிறகு அதனால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று தயங்கினான். அவர்களுடைய உணர்ச்சிமயமான பேச்சு அவனை ஒரு புறத்தில் செயலற்றவனாக செய்து கொண்டிருந்தது. நந்தினி தன்னுடைய தந்தை இன்னார் என்று கூறியது மட்டும் வந்தியத்தேவன் காதில் நன்றாக விழவில்லை. ஆனால் அவள் என்ன சொல்லியிருக்க கூடும் என்று அவன் மனதில் ஓர் யூகம் உண்டாகியது. அது வந்தியத்தேவனை திடுக்கிட செய்தது. அந்த மாதிரி ஒரு பெரும் அதிர்ச்சியை அவனுடைய அதிர்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கையில் வந்தியத்தேவன் அனுபவித்ததே இல்லை. கடைசியாக ஆதித்த கரிகாலர் அடங்கிய மெல்லிய தளதளத்த குரலில் நந்தினி கூறியதை ஒப்புக்கொள்ளும் முறையில் வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்த போது அவனுடைய ஆர்வமும் கட்டுக்காவலை கடந்தது. அவர் உறக்க சத்தமிட்டு கொண்டிருந்த வரையில் வந்தியத்தேவன் அவ்வளவாக பயப்படவில்லை. இப்போதுதான் அதிகமாக அஞ்சினான். என்ன செய்ய போகிறாரோ என்ற பெரும் கவலையினால் யாழ் களஞ்சியத்தில் இருந்து சிறிது தலையை நீட்டி பார்த்தான். பார்வைக்கு இலக்கான இடத்தில் நந்தினியும் கரிகாலரும் இல்லை. ஆனால் வேறொரு காட்சியை கண்டான். சுவரில் பதிந்திருந்த நிலை கண்ணாடியில் அந்த காட்சி தெரிந்தது. வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவு துவாரத்தின் வழியாக ஒரு கொடூரமான முகம் தெரிந்தது. அது மந்திரவாதி ரவிதாசனுடைய முகம்தான். அடுத்த நொடியில் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவு மெதுவாக திறப்பதை வந்தியத்தேவன் கண்டான். திறந்த கதவின் வழியாக முதலில் ஒரு புலியின் தலையும் பிறகு அதன் உடலும் வெளிவருவதை பார்த்தான். உடனே வந்தியத்தேவன் யாழ் களஞ்சியத்தின் மறைவில் இருந்து தாவி வெளியில் பாய்ந்து செல்ல முயன்றான். அந்த சமயம் பின்னால் இருந்து வந்தியத்தேவனுடைய கழுத்தில் வஜ்ராயுதத்தை போன்ற ஒரு கை சுற்றி வளைத்து கொண்டது. அண்ணாந்து நோக்கினான். காளாமுக கோலம் கொண்ட ஓர் பெரிய உருவம் கண் முன்னே தெரிந்தது. ஆகா, இவன் யார்? இங்கு எப்படி வந்தான்? இது என்ன இரும்பு பிடி? கழுத்து நெரிகிறதே, மூச்சு திணறுகிறதே, விழி பிதுங்குகிறதே. இன்னும் சில நொடி நேரம் போனால் உயிரே போய்விடுமே. வந்தியத்தேவன் பெரும் முயற்சி செய்து அந்த இரும்பு கையின் பிடியை திமிரி தளர்த்தி கொண்டு வெளியில் பாய்ந்தான். பாய்ந்த வேகத்தில் தரையில் விழுந்தான். தலையிலே ஒரு பெரிய பாறாங்கல்லை போட்டது போல் இருந்தது. ஒரு நொடி வந்தியத்தேவன் கண்களின் முன் பிரகாசமான வெளிச்சம் வந்தது. பின்னர் அடுத்த நொடி நாலாபுறமும் இருண்டு வந்தது. வந்தியத்தேவன் அந்த நொடியே நினைவை இழந்தான். யாழ் களஞ்சியத்தில் இருந்து அதன் வாசலில் கிடந்த வந்தியத்தேவனுடைய உடலை மிதித்து தாண்டி கொண்டு ஒரு பயங்கர காளாமுக உருவம் வெளிப்பட்டது. யாழ் களஞ்சியத்தின் அருகில் தடால் என்ற சத்தத்தை கேட்டு நந்தினி திரும்பி பார்த்தாள். காளாமுக உருவம் கையில் கத்தியை உருவி கொண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டாள். விழிகள் பிதுங்கும்படியாக வியப்புடன் அந்த உருவத்தை நோக்கினாள். பின்னர் கண்களை துடைத்து கொண்டு எதிரே பார்த்தாள். கரிகாலர் கீழே விழுந்து கிடந்ததை கண்டாள். கரிகாலரின் உடலில் வீரபாண்டியனுடைய வாள் பாய்ந்திருந்ததையும் கண்டாள். அப்போது நந்தினியின் தொண்டையில் இருந்து விம்மலும் சிரிப்பும் கலந்த ஒரு பயங்கரமான குரல் எழுந்தது. அது அந்த அறையில் இருந்த கட்டில் முதலிய பொருட்களை கூட
நடுங்கும்படி செய்தது. அடி பாதகி, சண்டாளி, உன் பழியை நிறைவேற்றி விட்டாயா என்று கூறிக்கொண்டே காளாமுக உருவம் அவளை மேலும் நெருங்கி வந்தது. அதே சமயத்தில் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவின் வழியாக உள்ளே நுழைந்த புலி உருவத்தின் மறைவில் ரவிதாசனும் பிரவேசித்தான். காளாமுகனை பார்த்த உடனே புலியை தூக்கி வீசி எறிந்தான். அந்த அறைக்கு லேசாக வெளிச்சம் தந்து கொண்டிருந்த விளக்கை அந்த செத்த புலியின் உடல் தாக்கியது. விளக்கு அருந்து விழுந்தது. அது அணைவதற்கு முன்னால் ஒரு நொடி நேரம் மணிமேகலையின் பயம் கொண்ட முகத்தை காட்டியது. கிரீச் என்று கூவிக்கொண்டே மணிமேகலை அங்கிருந்து ஓடினாள். அந்த அறையில் காரிருள் சூழ்ந்தது. அந்த காரிருளில் சோகம் ததும்பிய விம்மல் குரலும் வெறி கொண்ட சிரிப்பின் ஒலியும் மரண தருவாயில் கேட்கும் முனகல் ஓசையும் மனிதர்கள் விரைந்து அங்கும் இங்கும் ஓடும் காலடி சத்தமும் கலந்து கேட்டன. ஆதித்த கரிகாலன் மரணமுற்று கிடந்த கடம்பூர் அரண்மனையின் அறையில் அப்போது உண்மையாகவே காரிருள் சூழ்ந்திருந்தது. காளாமுக தோற்றம் கொண்டவனால் கழுத்து நெல்பட்டு தரையில் தடால் என்று தள்ளப்பட்ட வல்லவரையனுடைய உள்ளத்திலும் அவ்வாறே சிறிது நேரம் இருள் குடிக்கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளத்தில் ஒளி தோன்றிய போது, நினைவு வர தொடங்கிய போது அவன் கண்கள் விழித்தன. ஆனால் வந்தியத்தேவனை சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளின் காரணத்தினால் வந்தியத்தேவனுடைய கண்களுக்கு எதுவும் புலனாகவில்லை. ஆகையால் தான் எங்கே இருக்கிறேன், என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதும் புலப்படவில்லை. தலை வலித்துக் கொண்டிருந்த உணர்ச்சி முதலில் ஏற்பட்டது. கழுத்து நெறிப்பட்ட இடத்திலும் வலி தோன்றியது. மூச்சு விடுவதற்கு திணற வேண்டி இருந்ததை அறிந்தான். அந்த தலைவலி எப்படி வந்தது? இந்த கழுத்து வலி எதனால் ஏற்பட்டது? மூச்சு விடுவதற்கு ஏன் கஷ்டமா இருக்கிறது? அந்த காளாம் அவனை தான் கண்டது உண்மையா? அவன் தான் கழுத்தை கொல்ல முயன்ற எதற்காக கழுத்தை நெறித்தான்? தான் சத்தம் போடுவதை தடுப்பதற்காகவா, அல்லது தன்னை அப்பால் நகர விடாமல் தடுப்பதற்காகவா? அவனுடைய இரும்பு பிடியை மீறி கொண்டு தான் போக விரும்பியது எங்கே? ஆகா, நினைவு வருகிறது. ஆதித்த கரிகாலரிடம் போவதற்காக. ஐயோ, அவர் கதி என்ன ஆயிற்று? நந்தினி என்ன ஆனாள்? ரவிதாசன் என்ன செய்தான்? தன்னை தடுக்க பார்த்து தரையில் தள்ளிய காளாமுகன் பிறகு என்ன செய்திருப்பான்? தான் இப்போது இருப்பது எங்கே? பாதாள சிறையிலா, சுரங்க பாதையிலா? கண் விழிகள் விதுங்கும்படியாக வந்தியத்தேவன் சுற்றும் உற்று பார்த்தான். ஒன்றும் தெரியவில்லையே. கடவுளே, இப்படியும் ஓர் இருள் உண்டா? தான் விழுந்த இடம் நந்தினியின் அந்தப்புற அறையில் யாழ்களஞ்சியத்தின் அருகில் என்பது நினைவுக்கு வந்தது. யாழ்களஞ்சியத்தின் அருகிலே தான் இருக்கிறேனா, அல்லது வேறு எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போட்டு விட்டார்களா? இதை எப்படி தெரிந்து கொள்வது? இரண்டு கைகளையும் நீட்டி துளாவி பார்த்தான். ஒரு பொருள் கைக்கு தட்டுப்பட்டது. அது என்ன? கத்தி போல் அல்லவா இருக்கிறது? ஆம், கத்திதான். திருகுமடல் உள்ள கத்தி. சாதாரண கத்திகளை விட மிக சக்தி வாய்ந்தது. எவன் மீதாவது பாய்ந்தால் அவன் செத்தான். இந்த மாதிரி விசித்திரமான கத்தியை எங்கேயோ பார்த்தோமே, அது எங்கே? யார் கையில் பார்த்தோம்? அன்று முன்னிரவில் நடந்தவையெல்லாம் வந்தியத்தேவனுக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. இந்த கத்தி இங்கே எப்படி வந்தது? இதன் மடல் ஈரமா இருக்கிறதே, ஈரம் எப்படி வந்தது? தண்ணீரா? இல்லை. எண்ணெயா? அதுவும் இல்லை. இரத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஐயோ, யாருடைய இரத்தம்? ஒருவேளை தன்னுடைய இரத்தம் தானோ? வந்தியத்தேவன் தன் பின் தலையை தொட்டு பார்த்தான். பின்னர் கழுத்தை தொட்டு பார்த்தான். அங்கே எல்லாம் வலித்ததே தவிர இரத்தம் வந்ததாக தெரியவில்லை. உடம்பில் வேறு எங்கும் கத்தி காயத்தின் வலி இல்லை. பின் இந்த முருகு கத்தியின் மடல் யாருடைய இரத்தத்தை குடித்துவிட்டு இங்கே நம் அருகில் கிடக்கிறது? இதனால் நாம் யாரையும் காயப்படுத்தவில்லை. இதற்கு முன் நம் கையினால் அதை எடுத்ததும் இல்லை. பின்னர் யார் அதை உபயோகித்திருப்பார்கள்? இடும்பன்காரியா இருக்குமோ? அவன் யார் மேல் இதை உபயோகித்திருப்பான்? ஒருவேளை இடும்பன்காரித்தான் அந்த பயங்கர தோற்றம் கொண்ட காளாமுகனின் வேடத்தில் வந்தானா? இல்லை, அப்படி இருக்க முடியாது. இடும்பன்காரி அவ்வளவு நெடிதான உருவம் கொண்டவன் அல்ல. இது என்ன காலடி சத்தமா? யாராவது வருகிறார்களா? பேசாமல் இருக்கலாமா, அல்லது குரல் கொடுத்து பார்க்கலாமா? வருகிறவர்கள் கையில் விளக்குடன் வரக்கூடாதோ? எங்கே இருக்கிறோம் என்றாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இருட்டில் தெரியாமல் தன்னை மிதித்துவிட போகிறார்களே. இந்த எண்ணம் தோன்றியதும் வந்தியத்தேவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். கையில் அந்த சிறிய கத்தியை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு யாரங்கே என்று கேட்டான். அவனுடைய குரல் ஒலி அவனுக்கு அளவில்லாத வியப்பை அளித்தது. அதை அவனாலேயே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவனுடைய குரலாகவே தோன்றவில்லை. அந்த காளாமுகன் பிடித்த பிடியினால் தன்னுடைய தொண்டைக்கு இந்த கேடு நேர்ந்திருக்கிறது. சத்தம் வெளியில் வருவதே கஷ்டமா இருக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை யாரங்கே என்று உரக்க சத்தமிட்டு
கொண்டு கேட்க முயன்றான். ஏதோ அதுவும் ஓர் உருமல் சத்தமாக வந்ததே தவிர குரல் ஒலியாகவே தோன்றவில்லை. மீண்டும் காலடி சத்தம் விரைவாக கேட்டு நின்றது. வந்தவர் தன்னுடைய குரலை கேட்டு பேயோ பிசாசோ என்று பயந்து வந்த வழியே திரும்பி போய்விட்டார் போலிருக்கிறது. இதை எண்ணி வந்தியத்தேவன் சிரிக்க முயன்றான். சிரிப்பு குரலும் அந்த மாதிரி உரு தெரியாமலே ஒலித்தது. இனி உட்கார்ந்திருப்பதிலோ காத்திருப்பதிலோ பயனில்லை. எழுந்து நடந்து எங்கே இருக்கிறோம் என்று சோதித்து பார்க்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் எழுந்து நின்றான். கால்கள் தள்ளாடின. ஆயினும் சமாளித்துக் கொண்டு நடந்தான். கைகளை எவ்வளவு நீட்டினாலும் ஒன்றும் தட்டுப்படவில்லை. தூரத்தில் ஏதோ சிறிது பளபளவென்று தெரிந்தது. இது நிலை கண்ணாடி போல் அல்லவா இருக்கிறது. இதில் எங்கிருந்தோ மிக மெல்லிய ஒளிக்கிரணம் ஒன்று பட்டதினால் அது பளபளக்கிறது. ரவிதாசன் கையில் புலியின் உடலை எடுத்துக்கொண்டு நுழைந்த தோற்றம் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்தது. வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது. நந்தினியின் அந்தப்புற அறைக்குள்ளே தான் இன்னும் இருக்கிறோம். ஆனால் ஏன் இங்கே இப்படி இருள் சூழ்ந்திருக்கிறது? ஏன் அமைதி குடிக்கொண்டிருக்கிறது? இந்த அறையில் சற்று முன்னால் இருந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன ஆனார்கள்? இவ்விதம் எண்ணமிட்டு கொண்டே வந்தியத்தேவன் இருட்டில் தடுமாறி கொண்டு நடந்தான். வாசற்படிக்கருகில் போனால் ஒரு வேளை வெளிச்சம் இருக்கலாம், அல்லது அங்கிருந்து வெளியேறி யாரையாவது கேட்டு நடந்ததை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு சென்றான். ஏதோ காலில் தடுக்கவே மறுபடியும் தடால் என்று விழுந்தான். ஆனால் இம்முறை ஏதோ மிருதுவான பொருளின் மீது விழுந்தபடியால் பலமாக அடிபடவில்லை. அந்த மிருதுவான பொருள் புலியின் தோல் என்று தெரிந்தது. ரவிதாசன் கையில் எடுத்துக்கொண்டு வந்து எறிந்த புலி தோல் மீது தான் விழுந்திருக்க வேண்டும். தடுமாறி விழுந்த போது கையில் இருந்த கத்தி நழுவிவிட்டது. அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்வதற்காக கையை நீட்டி துளாவினான். கையில் மிருதுவாக ஏதோ தட்டுப்பட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. ரோமங்கள் குத்திட்டு நின்றன. நெஞ்சில் பயம் குடிகொண்டது. அப்படியும் இருக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டே மறுபடியும் தடவி பார்த்தான். ஆம், அது ஒரு மனித உடல் தான் தன் கையில் தட்டுப்பட்டது. அந்த மனிதனின் உள்ளங்கை. புலித்தோலை உடனே அகற்றி தூர எறிந்தான். பிறகு உற்று பார்த்தான். கண்ணாடியில் விழுந்த லேசான ஒளியின் பிரதிபலிப்பு கீழே கிடந்த உடலையும் சிறிது புலப்படுத்தியது. ஐயோ, இளவரசர் ஆதித்த கரிகாலர் அல்லவா கிடக்கிறார்? அவர் அல்ல, அவருடைய உயிரற்ற உடல் தான் கிடக்கிறது. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு விம்மி தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் ததும்பியது. நடுநடுங்கிய கைகளினால் கரிகாலருடைய உடம்பின் பல பகுதிகளையும் தொட்டு பார்த்தான். சந்தேகத்துக்கு இடமில்லை. உயிர் சென்றுவிட்ட வெறும் கூடு தான். அந்த உயிரற்ற உடம்பின் விழா பக்கத்தில் இருந்து பெருகி பக்கத்தில் வழிந்திருந்த ரத்தம் வந்தியத்தேவனின் கைகளை நனைத்தது. அந்த சமயம் வந்தியத்தேவனுக்கு குந்தவை பிராட்டியின் நினைவு உண்டாகியது. அந்த மாதரசி தன்னை எதற்காக அனுப்பி வைத்தாளோ அந்த காரியத்தில் நான் வெற்றி அடையவில்லை, முழு தோல்விதான் அடைந்தேன். இனி அவள் முகத்தில் விழிப்பது எப்படி? தன்னால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தாகி விட்டது. ஆனாலும் பயன்படவில்லை. விதி வென்று விட்டது. இளவரசரின் உயிரற்ற உடலை எடுத்து தன்னுடைய மடியில் போட்டு கொண்டான். மேலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிந்திக்கும் சக்தியை இழந்து விட்டான். சத்தம் போட்டு அலறுவதற்கு தொண்டையிலும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. இளவரசர் இறந்துவிட்டார். ஒப்புக்கொண்ட காரியத்தில் நாம் வெற்றி பெறவில்லை. குந்தவை தேவியின் முகத்தில் இனி விழிக்க முடியாது எனும் இந்த எண்ணங்களே திரும்ப திரும்ப வந்தியத்தேவன் மனதில் வந்து கொண்டிருந்தன. இவ்வாறு எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் எத்தனை நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தான் என்பது அவனுக்கே தெரியாது. தீவர்த்தி வெளிச்சத்துடன் மனிதர்கள் சிலர் அந்த அறையை நெருங்கி வருகிறார்கள் என்பதை கண்ட பிறகுதான் அவனுக்கு ஓரளவு சுய நினைவு வந்தது. கரிகாலருடைய உடலை தன்னுடைய மடியிலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான். 10-12 ஆட்கள் முன்வாசல் பக்கம் இருந்து வந்தார்கள். அவர்களில் இருவர் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் வேல் ஏந்தி கொண்டு வந்தார்கள். எல்லோருக்கு முன்னால் கந்தமாறனும் அவனுக்கு அடுத்தாற்போல் பெரிய சம்புவரையரும் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லோருடைய முகங்களும் பய தோட்டத்தை காட்டின. தீவர்த்தி வெளிச்சத்தில் பேய் அடித்தவர்களை போல் காணப்பட்டார்கள். கந்தமாறனுடைய முகத்தில் மட்டும் கோபமும் ஆத்திரமும் கொந்தளித்து கொண்டிருந்தன. அவன் வந்தியத்தேவனை பார்த்ததும், அடே பாதகா, கொலைகாரா, ஸ்நேக துரோகி, ராஜ துரோகி, நீ தப்பித்து கொண்டு ஓடவில்லையா? போய்விட்டா என்றல்லவா நினைத்தே என்று கர்ஜனை செய்தான். பின்னர் பெரிய சம்புவரையரை நோக்கி, தந்தையே, அதோ பாருங்கள், கொலைகாரனை, சிநேகிதன் போல் நடித்து பாதகம் செய்த பழிகாரனை பாருங்கள். நம்முடைய வம்சத்துக்கு அழியாத களங்கத்தை உண்டு பண்ணிய சண்டாளனை பாருங்கள். அவன் முகத்தோற்றத்தை பாருங்கள்
பாருங்கள். அவன் செய்த பயங்கர குற்றம் அவன் முகத்திலே எழுதியுள்ளதை போல் பிரதிபலிப்பதை பாருங்கள். சம்புவரையர் அதற்கெல்லாம் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் கீழே கிடந்த ஆதித்த கரிகாலனுடைய உடலை அணுகினார். அதன் தலைமாட்டில் உட்கார்ந்து சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டு இருந்துவிட்டு, ஐயோ விதியே, இது என் வீட்டிலா நேர வேண்டும்? விருந்துக்கு என்று அழைத்து வேந்தனை கொன்ற பழி என் தலையிலா விடிய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே தமது தலையில் படார் படார் என்று அடித்துக் கொண்டு புலம்பினார். தந்தையே, நாம் குலத்துக்கு அந்த பழி ஒரு நாளும் வராது. இதோ கொலைக்காரனை கையும் மெய்யுமாக பிடித்திருக்கிறோம். இவன் இளவரசரை கொல்வதற்கு உபயோகித்த கத்தி அதோ கிடப்பதை பாருங்கள். அதில் ரத்தம் தோய்ந்திருப்பதை பாருங்கள். முன்னால் நான் வந்து பார்த்தபோது இவனும் இல்லை, கத்தியும் இல்லை. ஓட பார்த்து முடியாமல் திரும்பிவிட்டான் போலிருக்கிறது. ஒருவேளை இளவரசர் உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதோ என்று பார்க்க வந்தான் போலிருக்கிறது. கத்தியால் குத்தியது போதாது என்று தொண்டையை திருகிவிட்டு போக வந்தான் போலிருக்கிறது. தந்தையே, இப்பேற்பட்ட மகா பாதகனுக்கு, சதிகார துரோகிக்கு என்ன தண்டனை கொடுப்பது? எது கொடுத்தாலும் போதாதே என்று கந்தமாறன் பேசிக்கொண்டே போனான். வந்தியத்தேவன் ஏற்கனவே தொண்டை நெறித்து பேச முடியாதவனா இருந்தான். கந்தமாறனுடைய வார்த்தைகள் அவனை திக்ரமை கொள்ள செய்தன. தன்னை பிறர் கொலைகாரனாக கருதக்கூடிய நிலையில் தான் இருப்பது அப்போது தான் வந்தியத்தேவனுக்கு தெரிந்தது. இளவரசரை குத்தி கொன்ற குற்றத்தை அல்லவா இந்த கந்தமாறன் தன் மீது சுமத்துகிறான். இதற்கு முன்னே இவன் முதுகில் நான் கத்தியால் குத்தியதாக சொன்னான். இப்போது இளவரசரை நான் கொன்று விட்டதாகவே சொல்கிறான். நம் நிலை அப்படி இருக்கிறது. அந்த பழுவூர் மோகினி, அழகே வடிவான விஷப்பாம்பு, இதற்காகவே திட்டமிட்டிருந்தாள் போலிருக்கிறது. இதற்காகவே தன்னை சில முறை காப்பாற்றினாள் போலிருக்கிறது. குந்தவை பிராட்டியின் மீது இவளுக்குள்ள விரோதத்தை இவ்விதம் தீர்த்து கொண்டாள். அந்த சௌந்தரிய வடிவம் கொண்ட பெண் பேய் எங்கே, எப்படி தப்பித்தாள்? காரியம் முடிந்ததும் மந்திரவாதி ரவிதாசன் முதலியவர்களோடு சுரங்க வழியில் தப்பி ஓடிவிட்டாள் போலிருக்கிறது. இவ்வாறு எண்ணமிட்ட வந்தியத்தேவன் சிந்தனை சட்டென்று இன்னொரு பக்கம் திரும்பியது. ஆதித்த கரிகாலரை தான் கொல்லவில்லை என்பது நிச்சயம். ஆனால் வேறு யார் கொண்டிருப்பார்கள்? நந்தினியா, அல்லது ரவிதாசனா, அல்லது காளாமுகனா? ஒருவேளை தான் நினைவை மறக்கும் தருவாயில் ஒரு நொடி தோன்றி மறைந்த மணிமேகலையாக இருக்குமோ? அல்லது இந்த முருகு கத்தியை எடுத்து வந்தவனான இடும்பன்காரியாக இருக்குமோ? அல்லது கந்தமாறனே தான் நந்தினி மேல் கொண்ட மோகத்தினால் இந்த படு பாதகத்தை செய்துவிட்டு நம் மீது பழியை போடுகிறானா? அல்லது நந்தினி சொல்லிய அதிசயமான ரகசியத்தை கேட்டுவிட்டு தன்னை தானே நொந்து கொண்ட ஆதித்த கரிகாலர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தாரா? கந்தமாறன் தன் பக்கத்தில் நின்ற ஆட்களை பார்த்து, தடியர்களே, ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? இந்த கொலைக்காரனை பிடித்து கட்டுங்கள் என்று கத்தியதும் தான் வந்தியத்தேவனுக்கு தனது இக்கட்டான நிலைமை மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தது. கந்தமாறனை இரக்கமும் துயரமும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவன் பார்த்தான். பெரும் முயற்சி செய்து தொண்டையில் ஜீவனை தருவித்துக் கொண்டு, கந்தமாறா, இது என்ன? நான் இத்தகைய கொடுஞ்செயலை செய்திருப்பேன் என்று நீ நம்புகிறாயா? எதற்காக நான் செய்ய வேண்டும்? இதனால் எனக்கு என்ன லாபம்? நண்பா என்பதற்குள் கந்தமாறன், நான் உன் நண்பன் அல்ல. அவ்விதப்பிரிய உன் நாக்கை அறுக்க வேண்டும். உனக்கு என்ன லாபம் என்றா கேட்கிறாய்? ஏன் லாபம் இல்லை? நந்தினியின் கடைக்கான் பார்வையை நாம் என்ற ஆசைதான். அடே, அந்த பழுவூர் மோகினி இப்போது எங்கே என்று கேட்டான் கந்தமாறன். கந்தமாறா, உண்மையில் எனக்கு தெரியாது. நான் இங்கே நினைவிழந்து கிடந்தேன். நீங்கள் வருவதற்கு சற்று முன்பு தான் நினைவு பெற்றேன். நந்தினி என்ன ஆனாள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை சுரங்கப்பாதை வழியாக வெளியேறி இருக்கலாம். வேட்டை மண்டபத்தில் அவளுடைய ஆட்கள், வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் 4 பேர் காத்திருந்தார்கள். அவர்களுடன் நந்தினி போயிருக்கலாம். ஓஹோ, உன்னையும் ஏமாற்றிவிட்டு போய்விட்டாளா? ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சாதிக்க வேண்டாம். யார் அதை நம்புவார்கள்? நீ அவளுடைய மோக வலையில் விழுந்திருந்தாய். காலால் இட்ட காரியத்தை தலையினால் முடிப்பதற்கு தயாராயிருந்தாய் என்பது எனக்கு தெரியாதா? ஆதித்த கரிகாலரே சொல்லி இருக்கிறார். நந்தினியும் அவரிடத்தில் உன்னை பற்றிய உண்மையை சொல்லி இருக்கிறாள். அவள் தூண்டியோ அவளுக்கு திருப்தி தரும் என்று நினைத்தோ நீ இந்த கொலை பாதகத்தை செய்துவிட்டாய். உன்னுடைய முகத்தில் விழித்தாலும் பாவம் என்றான் கந்தமாறன். கந்தமாறா, சத்தியமாக சொல்கிறேன், நான் இளவரசரை கொல்லவில்லை. அவர் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை பழையாறை இளைய பிராட்டியிடம் நான் ஏற்றுக்கொண்டு வந்தேன். படு பாதகா, இவ்விதம் சொல்லி
நீதான் இளவரசரை ஏமாற்றினாய், பிறகு வஞ்சகம் செய்து குத்தி கொன்றாய். இல்லாவிட்டால் இந்த அறைக்குள் எப்படி வந்து சேர்ந்தாய்? எதற்காக வந்தாய்? கந்தமாறா, இளவரசருக்கு ஆபத்து வரப்போவதை அறிந்து அவரை பாதுகாக்க வந்தேன். அந்த முயற்சியில் தோற்று போனேன். ஆனால் அது என் குற்றமில்லை. உன் தங்கை மணிமேகலையை வேண்டுமானால் கேட்டுப்பார். அவள் தான் என்னை அழைத்து வந்தாள். ஸ்நேக துரோகி, என் தங்கையை பற்றி பேசாதே. அவள் பெயரையே சொல்லாதே. ஜாக்கிரதை. இனி அவள் பேச்சை எடுத்தால் தெரியுமா, உன் கழுத்தை பிடித்து நெரித்து இப்பொழுதே கொன்று விடுவேன். இவ்விதம் கூறிவிட்டு கந்தமாறன் வந்தியத்தேவன் மீது பாய்ந்து அவன் மார்பையும் தோள்களையும் சேர்த்து பிணைத்திருந்த கயிறுகளை பிடித்து ஒரு குலுக்கு குலுக்கினான். பின்னர் கீழே ஆதித்த கரிகாலன் உடலுக்கு அருகில் உட்கார்ந்து வேதனையில் ஆழ்ந்திருந்த சம்புவரையரை பார்த்து, தந்தையே, இவனை என்ன செய்கிறது என்று சொல்லுங்கள். நம் குலத்துக்கு அழியா அபகீர்த்தியை உண்டு பண்ணிய இந்த கொலை பாதகனை என்ன செய்கிறது என்று சொல்லுங்கள். தாங்கள் அனுமதி கொடுத்தால் இவனை இந்த நிமிடமே கண்டம் துண்டமாக்கி போடுகிறேன். தந்தையே, சொல்லுங்கள் என்று கத்தினான். கரிகாலனுடைய உடலை தடவி பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்த சம்புவரையர் கந்தமாறனுடைய கூச்சலை கேட்டு அண்ணாந்து பார்த்தார். அவருடைய பார்வை கந்தமாறனுக்கு அப்பால் சென்றது. அந்த அறையில் இருந்த கட்டிலில் திரைச்சீலை அசைந்ததை கண்டார். மறுகணம் அந்த திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு ஓர் உருவம் வெளிப்படுவதை பார்த்தார். கண்களில் நீர் ததும்பி இருந்த காரணத்தினால் திரைச்சீலையில் இருந்து வெளிப்பட்டு வந்தது யார் என்பதை அவர் உடனே தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சிறிது அருகில் அந்த உருவம் வந்ததை கண்டதும் அவள் தனது செல்வகுமாரி மணிமேகலை என்பதை அறிந்து கொண்டார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட வியப்பும் அருவருப்பும் வேதனையுடன் கலந்து முகத்தில் தோன்றின. மணிமேகலை, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று அவர் கேட்ட வார்த்தைகள் கந்தமாறனையும் திரும்பி பார்க்கும்படி செய்தன. அப்பா, நான் இங்கேயே தான் இருந்தேன். அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அண்ணனுக்கு சொல்லுங்கள். அவர் மீது குற்றம் ஒன்றும் இல்லை என்றாள் மணிமேகலை. தந்தையே, பார்த்தீர்களா இந்த பாதகன் எப்படி என் தங்கையின் மனதை கெடுத்திருக்கிறான்? பார்த்தீர்களா, இவன் மீது குற்றம் ஒன்றும் இல்லையாம் என்று சீறிக்கொண்டே சிரித்தான். அண்ணா, நிச்சயமாக இவர் மீது குற்றம் ஒன்றும் இல்லை என்று மணிமேகலை உறுதியாக கூறினாள். கந்தமாறனை ஒரு பக்கம் ஆத்திரமும் கோபமும் சேர்ந்து பிடுங்கி தின்றன. தங்காய், வாயை மூடிக்கொள். உன்னை யார் இங்கே அழைத்தார்கள்? நீ இங்கே வந்திருக்கவே கூடாது. உன் புத்தி சரியாக இல்லை. உடனே முன்கட்டுக்கு போ. மற்ற பெண்கள் உள்ள இடத்துக்கு போ என்று கத்தினான் கந்தமாறன். அண்ணா, என் புத்தி சரியாகத்தான் இருக்கிறது. உன் புத்தி தான் கலங்கி போயிருக்கிறது. இல்லாவிட்டால் இவர் இளவரசரை கொன்றதாக நீ குற்றம் சாட்டி இருக்க மாட்டாய் என்றாள் மணிமேகலை. அறிவு கெட்டவளே, இந்த கொலை பாதகனுக்கு நீ ஏன் பரிந்து பேசுகிறாய் என்று கேட்டான் கந்தமாறன். அண்ணா, அவர் கொலை பாதகர் அல்ல, அதனால் தான் என்றாள் மணிமேகலை. கந்தமாறன் ஆத்திர சிரிப்புடன், இவன் கொலை பாதகன் இல்லை என்றால் பின்னே யார் இளவரசரை கொன்றது? நீ கொன்றாயா என்று கேட்டான். ஆமண்ணா, நான் தான் கொன்றேன். இந்த வாளினால் கொன்றேன் என்றாள் மணிமேகலை. இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கே இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் திகைத்து போனார்கள். அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டார்கள். ஒரு நொடி நேர திகைப்புக்கு பிறகு கந்தமாறன் வந்தியத்தேவனை விட்டுவிட்டு மணிமேகலை அருகே பாய்ந்து ஓடினான். வாளின் நுனி பகுதியை உற்று பார்த்தான். தந்தையே, இதை கேளுங்கள். இவளால் இந்த வாளை தூக்கவே முடியவில்லை. இவள் இதனால் இளவரசரை கொன்றதாக சொல்கிறாள். இது இளவரசர் உடம்பில் பாய்ந்திருந்தால் திரும்ப இவளால் எடுத்திருக்க முடியுமா? இதன் நுனி பகுதியை பாருங்கள். சுத்தமாய் துடைத்தது போலிருக்கிறது. வல்லவரையனை காப்பாற்றுவதற்காக இப்படி சொல்கிறாள். இவன் மீது இவளுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? அவ்வளவு தூரம் இவளுடைய மனதை இந்த பாதகன் கெடுத்து விட்டிருக்கிறான். அவனுடைய முகத்தை பாருங்கள். அவன் செய்த குற்றம் அவன் முகத்திலே எழுதியிருப்பதை பாருங்கள் என்றான் கந்தமாறன். உண்மையிலேயே வந்தியத்தேவன் முகத்தில் வியப்பும் திகைப்பும் வேதனையும் குடிக்கொண்டிருந்தன. இத்தனை நேரம் மௌனமா இருந்தவன் இப்போது வாய் திறந்து, கந்தமாறா, நீ சொல்வது உண்மைதான். நான் தான் குற்றவாளி. உன் சகோதரி என்னை காப்பாற்றுவதற்காகவே இப்படி கற்பனை செய்து சொல்கிறாள். இளவரசி, தங்களுக்கு நன்றி.
என் உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகும் தாங்கள் என்னிடம் வைத்த சகோதர பாசத்தை மறக்க மாட்டேன். ஆனால் தாங்கள் தமையன் சொல்வதை இப்போது கேளுங்கள், அந்த புறத்துக்கு போய்விடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். இதை கேட்ட கந்தமாறனுடைய கோபம் சிகரத்தை அடைந்தது. முன்னமே சிவந்திருந்த அவன் கண்கள் இப்போது அனலை கக்கின. அடே, எனக்காக நீ சிபாரிசு செய்யும் நிலைமைக்கு வந்துவிட்டதா? நான் சொல்லி கேட்காதவள் நீ சொல்லித்தான் கேட்பாளா? இவள் உன்னிடம் அவ்வளவு சகோதர பாசம் வைத்திருக்கிறாளா? இவள் என்னுடன் பிறந்தவளா, உன்னோடு பிறந்தவளா? என்னை காட்டிலும் உன்னிடம் இவளுக்கு மரியாதை அதிகமா? அது என்ன காரணம்? என்ன மாயமந்திரம் செய்து இவள் மனதை அவ்விதம் கெடுத்து விட்டிருக்கிறாய்? உன்னை நான் கொல்வதற்கு இதுவே போதுமே. இதோ உன்னை யமலோகம் அனுப்பிவிட்டு மறு காரியம் பார்க்கிறேன். உன் அருமை சகோதரி கையில் வைத்திருந்த வாளினாலேயே உன்னை கொள்கிறேன். அது உனக்கு மகிழ்ச்சி தரும் அல்லவா? இவ்வாறு கத்திக்கொண்டே கந்தமாறன்